ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு ஷாகின் கபீர் டைரக்ஷன்ல ரோந்த் அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி பார்ப்போம். இது வந்து மலையாளத்துல வெளியாச்சு. ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய ஒரு பெசல். இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். மலையாளத்துல வெளியான ரோந்த் இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த படத்துல வந்து 2 பேர் லீடு ரோல் எடுத்து நடிச்சிருக்காங்க. ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரோஷன் மேத்யூ, இன்னொருத்தர் வந்து திலீஸ் அண்ட் போத்தன். அவங்க தான் இந்த படத்தினுடைய 2 பேரும் லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காங்க. 2 பேருமே போலீஸ்காரங்க. ஒருத்தர் வந்து சீனியர் ஆபீசர், இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா டிரைவர். இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, நைட் ரோந்து கிளம்புறாங்க. ரோந்து கிளம்பும் போது அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து அந்த ரோந்தில் நடக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு போலீஸ்காரர் வந்து நைட் ரோடு பெட்ரோல் வண்டி வந்து ஒரு எந்த இடத்துல நின்னாலும் அந்த இடத்துல ஏதாவது ஒரு தப்பு நடக்கும். அதனாலதான் அங்க நிற்கும். ஏன்னா அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு போலீஸ்காரனுடைய நைட் டியூட்டி எவ்வளவு ஒரு ரிஸ்க் ஆனது, அவங்க எந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை ஸ்பேஸ் பண்றாங்க அப்படிங்கறதால மொத்தமா இந்த கதையில விட்டு இறக்கிருக்காரு டைரக்டர். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, ஒரு காவல் ஒரு அதிகாரியும் ஒரு டிரைவரும் 2 பேரும் சேர்ந்துட்டு ஒரு சில சம்பவங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் உண்மையிலே பார்க்கும்போது நம்ம எல்லாம் போலீஸா ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம், அஜிஜோ போலீஸாலாம் இந்த வேலையெல்லாம் இருக்கா, இவ்வளவு ரிஸ்கான வேலையெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே பதபதைக்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும். அதெல்லாம் மொத்தமும் சேர்ந்ததுதான் இந்த ரோந்து படத்தினுடைய கதை. இந்த புறப்பட்டு போன உடனே ஒரு பெரிய புள்ளியோட பொண்ணு காணாம போயிடும். அந்த பொண்ணு வந்து போறதும் போறாம என்ன பண்ணிடுவான்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை பையனை இழுத்துக்கிட்டு ஓடிடுவா. அதுக்கு காரணம் ஒரு பையன்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கும். இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க காணாம போயிருவாங்க. இது வந்து ஊருக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டா ஒரு பெரிய அவமானமா போயிடும் சொல்லிட்டு போலீஸ் 2 பேர் வந்து நிப்பாங்க. எங்க பொண்ணு காணாம போகல, வீட்டுக்குள்ளதான் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பனா சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பொண்ணு காணாம போயிடுச்சு, சொன்னா மானம் போயிடுன்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க காணாம போனது போலீஸுக்கு நல்லா கிளீனா தெரியும். அந்த விஷயம் ஒரு பக்கம் தேடிட்டு இருப்பாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் வந்து ஒரு செக்மெண்டா எந்த கதையும் முழு கதை கிடையாது இந்த படத்துல. அவங்க 2 பேரும் ரோந்து எடுத்து போறதா கதை. அவங்க ரோந்துல போய் அந்த விஷயங்கள் என்னென்ன பாக்குறாங்க, என்னென்ன பிரச்சனைகளை பேஸ் பண்றாங்க, அதுதான் கதை. இதுல வந்து ஒரே கதைலாம் கிடையாது இந்த படத்துல. ஏன்னா நிறைய படங்களை நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு கதை ஆரம்பிப்பாங்க, அந்த கதையினுடைய நூலை பிடிச்சி அந்த படத்தை முடிப்பாங்க, அப்படிதான் இருக்கும். ஆனா இந்த படத்துல அப்படி கிடையாது. எல்லாமே கிளைக்கதைகள் தான், சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் எல்லாமே. இவங்க 2 பேருக்கு தவிர ரோஷன் ஆகட்டும் அண்ட் திலீஸ் ஆகட்டும், இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் மெயினான கேரக்டர். இவங்க 2 பேரும் அவங்களுக்கு, அதாவது திலீஸுக்கு வந்து ஒரு மனைவி இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப குழந்தைத்தனமான மனைவி. அவங்கள கேர் எடுத்துக்கிறது சரி. இவர் வந்து தன்னுடைய ரோஷன் வந்து தன்னுடைய குழந்தைக்காக அர்த்தராத்திரி சாமத்துல வந்து அவ்வளவு ரோந்து பணியில் இருக்கும்போது கூட தன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு ஒடியார சீனும் சரி, அதை சரியா சரிசமமா அடிச்சிருக்கிறாங்க. அதுல எந்த குறையும் கிடையாது. ஆரம்பத்துல பிடிக்காம 2 பேரும் நைட் டியூட்டி பாக்குறதுல இருந்து கடைசியில 2 பேரும் ஒற்றுமையா ஆகிறவர்களும் இந்த படம் வந்து கிளியரா போச்சு. கடைசி ஒரு 10 நிமிஷம் இருக்குது பாருங்க படத்துல, அதுதான் இந்த படத்தினோட பரபரப்பே. அந்த அளவுக்கு இந்த படத்தை நான் கொடுத்திருக்காங்க. அது உண்மையிலே பாராட்டும் விதம். இது மலையாளத்தினோட ஒரு முத்திரை, அதுதான் சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அதாவது இந்த படம் 2 மணி நேரத்துக்கு ஒரு ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த படம் 1.25 மணி நேரத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்றது, சில பிரச்சனைகள் சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. தூக்கு போடுற பொண்ணு ஆகட்டும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையை கொடூரமா சித்திரவதை பண்ற ஒரு தந்தையாகட்டும், குழந்தையை போட்டு அடிக்கிற இன்னொரு தந்தையாகட்டும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவில் கள்ளக்காதல் பண்ணிட்டு இருக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கும் இந்த படத்துல. பஸ் ஸ்டாண்ட்ல பூட்டை உடைக்கிற சீன் ஆகட்டும், நிறைய சீன் இருக்கும் இந்த படத்துல. கிளைமேக்ஸ்ல ஒரு 1/4 மணி நேரம் இருக்கு. அது உண்மையிலே பரபரப்பா இருக்கு. ஏன்னா அது அந்த சீன் போலீஸ்காரங்கனாவே இப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண ஜனங்களுக்கு தெரியாது. ஏன்னா சாதாரண ஜனங்கள் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு உண்மை வாங்குறதுக்காக நான் உனக்கு வந்து இந்த மாதிரி உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒரு ட்ரிக் பண்ணி நம்மகிட்ட உண்மை வாங்க பார்ப்பாங்க. அது வந்து சாதாரண ஜனங்கள் ஈஸியா ஏமாத்துவாங்க. இந்த படத்துல போலீஸ்காரங்களை ஏமாத்துவாங்க. அது உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு 1/4 மணி நேரத்தினுடைய படம் வேற லெவல் இருந்துச்சு. இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தினுடைய கேரக்டர்லாம் மெயினா நிறைய பேர்த்தெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் வந்து அப்பப்போ வந்து போற கேரக்டர் தான் எல்லாமே. இந்த படத்துலயும் அதே மாதிரிதான் பண்றாங்க. இந்த படத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து என்ன பாத்தீங்கன்னா, அது குறிப்பா அந்த
தற்கொலை பண்ணிக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஓடி போய் காப்பாத்துவாரு. காப்பாத்தலான்னு கதை உடச்சிட்டு உள்ள போயிட்டு அந்த பொண்ணை காப்பாத்தும் போது அந்த பொண்ணு செத்துதான் இருக்கும். பார்த்தோன்னே அதை பார்த்து பயந்துட்டு ரொம்ப இது பண்ணுவாரு. அந்த சீன்லாம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த குழந்தைய அடிக்கிறப்ப அந்த திலீஷ்க்கு வந்து ஒரு கோபம் வரும், என்ன குழந்தை இப்படி அடிக்கிறேன்னு போட்டு அவனை அடிச்சுட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவார் பாருங்க. உண்மையிலே குழந்தைகள் இல்லாதவங்க எல்லாம் கண்டிப்பா ஒரு நிமிஷம் நின்று பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சீன் அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குது அந்த சீன். இந்த படத்துல இருக்கிற ஒரு 10-15 சீன் இருக்கும். அந்த 15 சீனும் பக்கவா பிளான் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இந்த படத்தை நைட் டியூட்டி மட்டும்தான் அந்த படத்துல காட்டுறாங்க. அது அந்த அளவுக்கு வெறித்தனமான ஒரு நல்ல ஒரு கிரியேட்டர், நல்ல ஒரு கேமராமேனு, நல்ல லொகேஷன் எடுத்து நல்லா சூப்பரா பண்ணிக்கிறாங்க. நைட்ல படம் பார்த்தோம்ங்கிற ஒரு ஃபீலிங்கே இல்லாத மாதிரி எடுத்துக்கிறாங்க. சில பேர் படம் எடுப்பாங்க பாருங்க, எப்படா படம் விடியும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு யோசிப்பாங்க. ஆனா அந்த படம் அப்படி கிடையாது. முழுக்க நைட்லயே எடுத்திருந்தா கூட, ஆனா இருந்தாலும் பகல்லே பார்த்து ரசிக்கிற மாதிரி இந்த படத்தை வந்து சூப்பரா கிரியேட் பண்ணி கொடுத்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு இந்த படம். அதாவது ரொம்ப கிரைமெல்லாம் நீங்க எதிர்பார்த்தெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும். இந்த படத்துல வந்து ஓரளவுக்கு கிரைமின் இருக்கு. ஆனா கிரைமின் இருந்தாலும் ஓரளவுக்கு நார்மலா எடுத்து காட்டிருக்காங்க, அவ்வளவுதான். இந்த படத்தை வந்து ஆஹா ஓஹோன்னு பிரமாதம்லாம் நீங்க போய் பார்க்கவே தேவையில்ல. ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். ஆனா இருந்தாலும் கதை நல்லா இருக்கு. இந்த படத்தோட விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். கொஞ்சம் ஸ்லோ தான் படம், ஆனா இருந்தாலும் பார்த்து ரசிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த படத்துல இருக்கு. தேங்க்யூ.